என்ன மக்களே, 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சேட்டை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அம்மா எங்கே போயிருக்கா? ஆளை காணுமே, இறங்கலாமேன்னு பார்க்குறீங்களா? சரி, நம்ம மக்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லு கிட்டு, நீ சொல்ல ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, நீ சொல்லு கிட்ட, நீ சொல்லு ஹாய் மக்களே. நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் தூங்கும்போது ஒத்துமையாக படுத்துன்னு தூங்கிடுவோம், சேட்டை பண்ணாமல் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கும். நல்ல பசங்களாக இருப்போம், குட் பாய்ஸாக இருப்போம், குட் கேர்ள்ஸாக இருப்போம். நீங்கள் பாய்ஸா கேர்ள்ஸான்னு எப்போ தெரியும்னு எனக்கே தெரியல. அது வரைக்கும் வாயில் வரதை கூப்பிடுவேன் நான். ஓகேவா? இப்போ தான் அழகாக எழுந்து உக்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா? ஆ ஆ சிட்டுமா சிட்டு, என்ன என்ன அமைதி, அவ்வளோ சண்டை போடுறீங்க 2 பேரும், அடித்து மாஞ்சிக்கிறீங்க. தூங்கும்போது மாத்திரம் 2 பேரும் ஒத்துமையாக படுத்துடுறீங்க. ஆ ஆ எழுந்துட்டானுங்கன்னா அவள்தான் வேற வாய் நார வாய் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்ருக்கானுங்க. ஒத்துமையாக இருக்கிறானுங்க 2 பேரும். இப்போ பாரு, ஆளை பார்த்தவொன்னே அப்படியே ஃபைட் பண்ணுறது. நான் பெருசா நீ பெருசா, நான் பெருசா நீ பெருசா, நான் தாண்டா பெருசு, நீ சின்னவன்டான்றான். அப்படி தானே? யாரும் பெருசு இல்லை செல்லங்களா. எல்லாருக்குமே எல்லாரையுமே சமமாக பார்க்கணும், அன்பாக பார்க்கணும். விளையாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஈகோ, ஜெலசி இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் வச்சா என்ன ஆகும்? நம்ம உண்மையான கேரக்டரு மறைஞ்சு போகும். சரியா கிட்டு? நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஈகோ, ஜெலசி, எப்படி சொல்கிறது, ஒருத்தர் பார்த்து பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுடா செல்லம். எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க மேலே அன்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மளை நல்ல விதமாக பார்க்குறாங்களோ இல்லையோ புரிஞ்சுப்பாங்க ஒரு சில நேரங்களில். ஓகேவா? சரி, உங்களுக்கு இப்போ என்ன ஃபுட்டு கொடுக்கலாம்? பால் சாதம் ரெடி பண்ணிட்டா?